வணக்கம், நான் சோஃபியா. நம்ம லாஸ்ட் வீடியோல கேதரிங் பேண்ட் நம்ம கால்குலேஷன் மெஷர் பண்றத பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ நான் உங்களுக்கு கட்டிங் வீடியோவாவே இதை போடுறேன். இதையும் ஒரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாவே கேட்டிருந்தாங்க, அவளுக்காக நான் இதை போட்டிருந்தேன் கேதரிங் பேண்ட்டை. இப்போ நீங்க பாருங்க, நான் எடுத்த மெஷர்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். நீங்க இந்த எடுத்த மெஷர்மெண்ட் நீங்க பார்க்கலன்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோ லிங்க் நான் போடுறேன். அதை பார்த்துட்டு அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அடுத்து கூட இந்த கட்டிங் வீடியோவை நீங்க செய்யலாம். இப்ப லென்த் நான் கேதரிங் பேண்ட் தான் இப்ப செய்ய போறேன். எனக்கு 50 வருது. நம்ம அதை நான் 50 தான் நம்மளோட கேதரிங் லென்த். அந்த 50 நம்ம எப்படி மார்க் பண்ணணும், அந்த 50ஐயும் மார்க் பண்ணாம அதுல -9.5 இன்ச் நான் பண்ணிட்டு மீதத்தை நான் மார்க் பண்றேன். இப்ப நம்ம டேப்ல 50 இன்ச் எடுத்துக்கிட்டு 50 இன்ச் எடுத்துட்டு மேல இருந்து நம்ம -9.5 இன்ச் வச்சாச்சு. இப்ப இந்த அளவு தான் நம்மளுக்கு தேவைப்படும். இதை மார்க் பண்ணணும். அதை எப்படி எடுக்கணும்னா, நீங்க 2.5 மீட்டர் துணி எடுத்துக்கிறீங்க. இது எனக்கு ஒரு மெட்டீரியல்ல இருந்த துணி. அந்த அளவை நான் வச்சு மார்க் பண்ணி காட்டுறேன். சுடிதார் மெட்டீரியல் நம்ம வாங்குவோம் தானே, அந்த வாங்கின துணியில இருந்த அளவு இதை வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்படி இருக்கிற துணியை எடுத்துட்டு இப்படி இதை நம்ம எப்பவுமே இந்த பிளாட் ஸ்கர்ட்டுக்கு மடிப்போம், அது மாதிரி இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இப்படி முக்கோணமா இப்படி தூக்கி போட்டுக்கிறணும். நல்ல ஃபுல் பிளாட் வர்ற மாதிரி நல்ல கிராஸா தான் வெட்டணும் கேதரிங் பேண்ட்டை பொறுத்த மட்டுக்கும். அதனால நம்ம நல்லா இப்படி தூக்கி போட்டுக்கலாம். இப்ப நம்ம கீழே மார்க் பண்ண போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் லென்த்து, இது எக்ஸ்ட்ரா நம்ம பேப்பர் வச்சுக்கலாம். ஜாயிண்ட்டை பேப்பர்ல போட்டு காட்டுறேன். இப்போ எனக்கு இந்த லென்த் 50 இன்ச்சு வேணும். 50 இன்ச்சில் ஃபர்ஸ்ட் நம்ம கீழே மார்க் பண்ணிக்கிறலாம். கீழே அடி அகலம் 5.5 இன்ச்சு வேணும். அந்த 5.5 இன்ச்சுக்கு நம்ம கீழே இந்த இடத்துல இருந்து 5.5க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துல வருதோ அந்த 4 துணி இருக்கான்னு பார்த்துட்டு மார்க் பண்ணுங்க. இந்த 2 அதே மாதிரி 4, அப்ப 4க்கும் அதே அளவு வருதான்னு பார்த்துட்டு மார்க் பண்ணணும். இந்த இடத்துல மார்க் பண்ணியாச்சு. இப்ப இந்த இடத்துல 50 இன்ச்சை வச்சுக்கிறேங்க. உங்களுக்கு ஈஸியா கால்குலேட் பண்றதுக்கு காட்டுறேன். இதுல இருந்து 50 வச்சுட்டு மேல அப்படியே 9.5 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணணும் தானே, அந்த இடம் வர்ற மட்டுமே அப்படியே கொண்டு போகணும். இப்ப நான் இந்த இடத்துல கொண்டு போறேன். இந்த இடத்துல நம்மளுக்கு வருது. இப்ப இதுதான் எனக்கு தேவையான ஹைட்டு. இதுல தான் இப்ப நம்ம மார்க் பண்ண போறோம். இப்ப நம்ம கேதரிங் பாயிண்ட்டுங்கள ஜாயிண்ட் போடணும். இந்த இடத்துல நம்ம பேப்பர் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்படி பேப்பரை போட்டுக்கிறோங்க. அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல துணி இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு மார்க்கிங்க்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் நீங்க இந்த பேப்பர் கட்டிங் எடுத்து துணியில மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்ப நம்ம துணியை போட்டாச்சு. இப்ப இந்த இடம் நம்ம ஹைட் மார்க் பண்ணிருக்கிறோம், இதுக்கு நேரம் கோடு போட்டுக்கிறோங்க. இதுல இருந்து தான் நம்ம அளவு மார்க் பண்ண போறோம். இந்த அளவு நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து எவ்வளவு தேவைப்படுதுன்னா, இப்ப இந்த மேல இருந்து மார்க் பண்ண போறோம். இந்த சீட் சுற்றளவு பிளஸ் 3 இன்ச்சு. அப்ப சீட் சுற்றளவு 12 இன்ச்சு, 3 இன்ச்சு சேர்த்தா 15.5 வருது. அப்ப இந்த இடத்துல இருந்து 15.5க்கு நான் மார்க் பண்றேன். 15.5 எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துக்கு மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு அளவு. இப்ப நீங்க கோடு போட்டுக்கிறோங்க. அடுத்து அந்த கிராச் டெப்த் கொடுக்கணும். நம்ம 9.5 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்ப இந்த இடத்துல இருந்து 9.5க்கு மார்க் பண்ணிக்கிறோங்க. மார்க் பண்ணிட்டு இதையும் நேரா அப்படியே கோடு போட்டுக்கிறலாம். இதையும் கோடு போட்டாச்சு. எது அளவுனா இந்த அளவு வர்ற மட்டுமே நம்ம கோடு போட்டுக்கலாம். இந்த அளவு வந்த பிறகு கோடு போட்டுட்டு இதுல இருந்து ஒரு 3 இன்ச்சு இல்ல 2 இன்ச்சு நம்ம இந்த ஷேப் கொடுக்கறதுக்கு மட்டும்தான். இந்த இடத்துல இருந்து ஒரு 2 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். இல்ல 3 இன்ச்சு வேணும்னாலும் நம்மளுக்கு இந்த அகல நான் சொன்னதுதான், அந்த கிராச் டெப்த் அந்த டெப்த் ஆழம் நம்மளுக்கு 3 இன்ச்சு கொடுத்தா நல்லா ஃப்ரீயா இருக்கும். துணி கூட இருக்கிற நேரம். இப்ப எனக்கு இந்த அளவு துணிக்குள்ள தைக்கனா 2 இன்ச்சு போதும். நான் இறக்கம் கூட கொடுத்துருக்கேன், அதனால இது தாராளம். ஒரு 2 இன்ச்சு வச்சுட்டு இத கூட கொஞ்சம் நீட்டிக்கிறேங்க. நீட்டிட்டு இந்த சும்மா ஒரு நடுவில் இப்படி புள்ளி வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து லைட்டா ஒரு கர்வ் கொடுத்துக்கிறோங்க. இது நம்மளுக்கு அந்த ஷேப்புக்காக கொடுத்துட்டு இதோட சேர்த்து விட்டுறணும். அவ்வளவுதான். இப்ப இந்த இடம் ஷேப் முடியுது. இந்த எண்டுல இருந்து அப்படியே கொஞ்சம் கீழே கோடு இறக்கி வச்சுக்கலாம். நம்மளுக்கு இதுல இருந்து கீழே போகும். இப்ப இவ்வளவுதான் நம்மளுக்கு தேவை. இந்த இடத்துல இருந்து இந்த பேப்பர்ல இந்த பார்ட் துணி மட்டும் தான் உங்களுக்கு தேவை.
இதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு ஒரிஜினல் துணியில் நீங்கள் வந்து அந்த அளவை வந்து இதை கூட போட்டுக்கிறங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியும். இதை நீங்கள் கட் பண்ணி முடித்த பிறகு எக்ஸ்ட்ரா துணியில் இந்த பீஸை எடுத்து 4 பாட்டுக்குமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடணும். ஒரு சில இதில் 2 பாட்டுக்கு வருது, துணி அகலம் குறவுனால நம்மளுக்கு 4க்குமே இந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் கொடுக்க வரும். அவ்வளோதான். இப்போ மேல் பாட்டெல்லாம் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த அளவு இந்த ஷேப்ல இருந்து இந்த கூடை இழுத்தாச்சு. இப்போ இதை கீழே எப்படி நான் கொண்டு போறேன்னு பாருங்க. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவை சரியா எக்ஸாக்டா இந்த பாட்டை மட்டும் நீங்க வெட்டிட்டு எடுத்துக்கிடணும். கீழே பாருங்க, இந்த அடியாகல 5.5 வச்சிருக்கோம் தானே, அதே 5.5 நம்ம ஃப்ளீட்டுக்காக ஒரு 10 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 10 இன்ச்லையுமே அந்த 5.5 அளவு வர்ற மாதிரியே வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு அப்பதான் இந்த ஃபுல் அப்படியே சுருங்கிடும். இதை அப்படியே கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே கிராஸா வளைச்சு கொண்டாந்து இதோட சேர்த்துற வேண்டியதுதான். அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த பேண்ட் வந்து இந்த இடம் ஃபுல்லாக நம்மளுக்கு சுருங்கிடும். இது வந்து ஒரிஜினல் நம்மளுக்கு லென்த்து இங்கே வந்து செட் ஆயிரும். இவ்வளோ தான் பாருங்க. இப்போ இதை அப்படியே மார்க் பண்ணிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ இதில் இந்த மீதமுள்ள பாட்டில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 4 பாட்டையும் எடுத்துட்டு அப்புறம் ஜாயிண்ட் துணியை எடுத்துக்கிறணும். மடிச்சு போட்டாச்சு. இப்போ இதில் நம்மளுக்கு 9.5 இன்ச்சு இந்த இறக்கம் வேணும். பட்டி பீஸ்க்கு நம்ம மார்க் பண்ணதில் 9.5 இன்ச்சு இறக்கம் இருக்கான்னு பார்த்துக்கிறோங்க. அப்போ மேலேருந்து 9.5க்கு மார்க் பண்ணியாச்சு. அகலம் எவ்வளோ வேணும்னு சொன்னால் நம்ம மார்க் பண்ண மாதிரி நம்மளோட இடுப்பு சுற்றளவு அந்த 12.5 இன்ச்சு தேவை. அப்போ அந்த 12.5 இன்ச்சு எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்த்துக்கிறோங்க. இந்த இருக்கு மேலேருந்து 12.5 இன்ச்சு இந்த இருக்கு. இந்த அளவு நம்மளுக்கு வேணும். இதில் வந்து 9.5க்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு எனக்கு இந்த சின்ன 2 துண்டுக்கு ஒரு சின்ன ஜாயிண்ட் எனக்கு போடணும். இப்படிதான் நம்ம மார்க் பண்ணி வெட்டணும். இப்போ இந்த மேலே உள்ள பேண்ட் இதை வெட்டிக்கிடுவோம். இப்போ இதில் 2 பீஸ்க்கு நம்ம ஜாயிண்ட் போடணும். அப்போ இதை நம்ம இப்படி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதுதான் நம்மளுக்கு வந்து மேலே வர்ற இடுப்பு போர்ஷன், அந்த பட்டி போர்ஷன். இப்போ இதில் தான் நம்ம எல்லாத்தையும் கொண்டாந்து கேதரிங்காக சேர்க்கணும். இதை கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம அந்த எக்ஸ்ட்ரா வெட்டி வச்சுருக்கோம் 4 பீஸ் கேதரிங்க்கு, அதை வந்து நம்ம தைக்கிறதுக்கு துணி இருக்கிற மாதிரி எடுத்து நம்ம பொருத்தணும். இதுதான் எனக்கு எக்ஸாக்ட் அளவு. இந்த அளவை நான் வந்து இந்த அளவு 4 துணியுமே நான் சேர்த்து ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இதில் வந்து நான் அந்த எக்ஸாக்ட் அளவை வந்து ஃபைனலாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவேன். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துட்டு இந்த பீஸை கொண்டாந்து நம்ம இதில் தைக்கணும். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு இதை தைக்கிறது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம அந்த மார்க் பண்ணி வச்சுருந்ததை பேப்பர் கட் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு பீஸை நான் ஏற்கனவே 2 பீஸ் சேர்த்துட்டேன். இப்போ இந்த 2 பீஸை தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்படி தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம இந்த பேப்பரில் போட்டிருந்த எக்ஸ்ட்ரா பகுதியை வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணணும். ஒரு பகுதி இப்படியும், அதாவது இப்படி போட்டு தைச்ச பிறகு நம்மளுக்கு இந்த மாதிரி அகல ஷேப் கிடைக்கணும். அப்போ நம்ம வந்து மாற்றிடாமல் இந்த எட்ஜு பகுதி, இந்த கோவ் மாதிரி உள்ள பகுதி இந்த எட்ஜில் வந்து நம்மளுக்கு சேரணும். அப்போ இந்த பகுதியில் இதை வந்து இப்படி அட்டாச் பண்ணணும். இப்போ இதை விரித்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை இப்படி திருப்பிட்டு இந்த கர்வ் எட்ஜில் இருந்து இது சரியாக வர்ற மாதிரி வச்சுக்கிறோங்க. ஃபஸ்ட்டு செட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் அப்படியே போட்டுட்டு வருவோம். இப்படித்தான் அட்டாச் பண்ணணும். இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் அட்டாச் பண்ணியாச்சு. 2 பக்கமும் அந்த ஜாயின் போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு மேலே இந்த சரியான அகலம் கிடச்சிருச்சு, கீழேயும் இந்த ஷேப் கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த ஜாயின் பண்ணி முடித்த பிறகு அடியில் நம்ம வந்து கீழே சரியான தையல் பகுதியை சரியாக பார்த்துக்கிறோங்க. இதுதான் தையல் பகுதி. அப்போ இந்த பக்கத்துக்குள்ளே உள் பக்கம் மடித்து தைக்கணும் 1/4 பீஸை. இல்லை நீங்கள் ஒரு பீஸ் கொடுத்து திருப்புறனாலும் திருப்பலாம். நான் இப்போ இதுலேயே அப்படியே மடித்து ஒரு சின்ன தையல் போட்டுக்கிறேன். இப்போ 1/4 மடித்து தைச்சிட்டோம்.
இது கிராஸ்னால கிராஸ் பீஸில் துணி இருக்கிறதுனால நல்லா இழுப்படும். கவனமாக தைக்கணும், இல்லாட்டி ரொம்ப பெருசாக நீண்டுரும். இப்போ இது ரெண்டையும் சமமாக மடிச்சிட்டு இப்போ நீங்கள் இதை ஃபுல்லாகவும் மூடி தைக்கலாம். என்ன உட்காந்து போடுற நேரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அடியில் அந்த கணுக்கால் நுழைக்கிற நேரம். நான் என்ன செய்வேன்னா இதில் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு ஓப்பன் விட்டுருவேன். விட்டுட்டு இதில் வந்து ஒரு ப்ரெஸ் பட்டன் பிடிச்சிட்டோன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த பட்டனை திறந்துட்டு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நம்ம ப்ளவுஸ்க்கு வைக்கிற கொக்கி கூட நீங்கள் இந்த இடத்துல வச்சுக்கரலாம். இப்போ அதுவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணாட்டினா நீங்கள் மூடி தைச்சிட்டு போடுறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போட முடியும்னா மூடி தைச்சிருங்க. இப்போ நான் இதில் ஓப்பன் வச்சு தைக்கிறேன். 1 இன்ச்சு கேப் விட்டால் போதும். இப்போ நம்ம தைச்சு முடிச்சிட்டோம். இப்போ அடியில் வந்து நம்ம இந்த ஓப்பன் விட்டுருக்கோம் தானே, இதை நாங்கள் இப்படி மடிச்சுட்டு இந்த சைடை வந்து இப்படி உள்ளுக்கால லைட்டாக திருப்பி இன்னொரு மடிப்பு மடித்து இதுலேயும் நம்ம வந்து இந்த சுடிதாருக்கு சைடு தப்போம் ஓப்பன் அது மாதிரி தைச்சிக்கிறணும். தைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் பட்டன் இதில் ஒன்று வச்சுட்டு இப்படி மூடி விட்டுக்கலாம், இல்லை கொக்கி கூட வச்சுக்கலாம். இப்போ இதை உள் பக்கம் திருப்பிக்கிறணும். இப்போ இது ரெண்டையும் நம்ம சேமாக எடுத்துக்குவோம். இதே மாதிரி மற்ற பாட்டு நான் தைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த பகுதியும் எடுத்தாச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஒன்று போல் சேர்க்கணும். அப்போ இந்த பகுதி அதாவது 2 இப்படி விரித்து வச்சுக்கிறோங்க. வி ஷேப்பில் இதை விரித்து வச்சுட்டு அதே மாதிரி இந்த பகுதியும் விரித்து வச்சுக்கிறோங்க. விரிச்சிட்டு இந்த 2 எட்ஜ் இருக்குது தானே, இந்த கால்ட எட்ஜுக்கு முடிகிற இடம் இது ரெண்டையும் நம்ம பிடிச்சிக்கிறணும். பிடிச்சிட்டு வேணாலும் பின் வேணாலும் நம்ம பண்ணிக்கிறலாம் மாறாமல் இருக்கிறதுக்கு. இது ரெண்டையும் பின் பண்ணிவிட்டு இப்போ இது 2 மேலேயும் சேர்த்துக்கிறணும். அதாவது 2 நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கணும். வச்சுட்டு இப்போ இந்த மேல் பகுதியை இதையும் சேர்த்து இந்த எட்ஜ் எண்டு பாயிண்ட் வரை நம்ம கொண்டு வரணும். அதே மாதிரி மற்ற பக்கமும் விரிச்சிட்டு இப்படி வி ஷேப்பில் வச்சுட்டு இதையும் கொண்டாந்து இந்த மேல் டொப்போட சேர்க்கணும். இப்போ தையல் போடுறேன் பாருங்கள். ஒரு 1/2 இன்ச்சு தையல் போட்டால் போதும். இப்போ போட்டுட்டு நீங்கள் எடுத்து பார்த்தா இந்த 2 பாட்டும் நம்மளுக்கு இந்த பாருங்கள் இந்த க்ராச் பகுதி நம்ம வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இந்த வி ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதே மாதிரி மற்ற பக்கம் திருப்பி பார்த்தாலும் நம்மளுக்கு இந்த க்ராச் பகுதி வந்து அழகாக வந்து கிடச்சிருச்சு. இப்போ இதை நல்லா இப்படி விரித்து வச்சுக்கிறோங்க. விரிச்சிட்டு இது 2 தான் நம்மளுக்கு நடு பாயிண்ட்டு. இந்த க்ராச் பகுதியை தான் நம்ம நடுவில் வச்சுக்கிறணும். இது 2ம் ஊறும். இப்போ இந்த மேல் பாட்டை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். அதுக்கு வந்து நான் இந்த நம்ம வெட்டின பகுதியை நம்ம ஜாயின் போட்டு அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ இந்த பகுதியையும் நம்ம வந்து சேர்த்துக்கிறணும். 2 பகுதியையும் மூடிக்கிறலாம். ஃபஸ்ட்டு மூடுறதுக்கு முன்னாடி நம்ம நாடா போட்டு கட்ட ஒரு 2.5 இன்ச்சு, அதாவது இந்த மடிப்பு போக ஒரு 2 to 2.5 இன்ச்சு கேப் விட்டுட்டு இதில் ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு இப்போ இந்த பகுதியையும் நம்ம மடித்து வந்து அடிச்சுக்கிறலாம். நாடா பீஸ் தைக்கிறதுக்கு உள்ளுக்கு உடையில் இந்த வாட்டியையும் மடிச்சுக்கிற நெஜ்ஜையும் இதை இப்படியே ஒரு சின்னதாக மடித்து இதில் ஒரு தையல் போட்டுக்குவோம். போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு இன்னும் நீட்டாக இருக்கும்னு நினச்சா இதையும் இப்படியே விரித்து இதுலேயும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதை இப்படி எடுத்துக்கிறோங்க. எடுத்துட்டு இப்போ இதுலேயும் நீங்கள் நாடா போட 1 இன்ச்சு, அதாவது இப்படி மடித்தா போதும். சரியாக நீங்கள் பிகினஸாக இருந்தால் இந்த 1 இன்ச்சுக்கு மேலேருந்து டேப் வச்சு எல்லா இடம் சுற்றி வர மார்க் பண்ணிட்டு தைங்க. நான் இப்போ இதை அப்படியே மடிச்சுட்டு இதில் அப்படி தையல் போட்டுக்கிறேன். சுற்றி வர தையல் போட்டுட்டு வர்றேன். இப்போ பாருங்கள், அந்த நாடா போடுற பகுதி ஃபுல்லாகவே நான் தைச்சி முடிச்சுட்டேன். இப்போ இதுதான் நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட்டு. முன்னாடியும் பின்னாடியும் சென்டர் கிடச்சிட்டு இப்போ நம்ம தைச்சி வச்சுருக்க அந்த மேல் பாட்டை எடுத்துட்டு, அதாவது கீழ்பாட்டை எடுத்துட்டு இதில் இந்த நடுப்பகுதி இருக்குது, இந்த நடுப்பகுதியோட நம்ம வந்து இதை சேர்க்கணும். அப்போ இதை இப்படி உள்பக்கம் இப்படி விட்டுக்கிறோங்க. எப்படி விடணும்னா கீழே பாட்டம் வச்சுக்கிறோங்க. இந்த மேல் பாட்டு இருக்குது தானே, இந்த மேல் பாட்டை கொண்டாந்து இந்த
சென்டர் இருக்குது, இந்த சென்டரும் சேமாக இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு நம்ம ஒரு பின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மற்ற பக்கமும் அந்த சென்டரும் இந்த மேல் பாட்டோட சென்டரும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதையும் நம்ம பின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 பாட்டையும் நம்ம பின் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா உள்ளுக்கு இழுத்து விட்டுக்கிறணும். இழுத்து விட்டுட்டு இந்த சென்டர், அதாவது நம்மளுக்கு இந்த சைடுலையும் சென்டர் பார்த்துக்கிறோங்க. இப்படி இந்த மேல் துண்டு இருக்கு தானே, இந்த மேல் துண்டோட 2ஐயும் சமமாக ஃபஸ்ட்டு இது பின் பண்ணிவிட்டு இப்படி லெவலாக வச்சுட்டு இந்த 2 சைடு இருக்கு தானே, இந்த சைடு 2ஐயும் மார்க் பண்ணிக்கிறோங்க. இல்லை நம்ம வந்து இந்த சைடு 2ஐயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த இடம். அதே மாதிரி அந்த பக்கம் பட்டுற மாதிரி இப்போ இந்த சைடுக்கும் போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடில் தான் நம்ம சைடு வர்ற மட்டுமே மீதமுள்ள துணியெல்லாம் நம்ம வந்து ஃப்ளீட் வைக்கணும். இப்போ இந்த பின் நடு சென்டர் இருக்கு தானே, இந்த பின் எடுத்துக்கிறலாம். ஒரு பகுதியை எடுத்துட்டு இப்போ இந்த உள் துண்டை மார்க் பண்ணிட்டோம். அடுத்து இந்த பெரிய பீஸ் இருக்குது உள்ளுக்குள்ள பாட்டமும், அதையும் சமமாக 2ஐயும் சென்டர் பகுதி பிடிச்சிக்கிறோங்க. இப்போ இதுதான் சென்டர் பகுதி. அப்போ இந்த சென்டரை கொண்டாந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் மேல் துண்டு, இந்த இதில் இதை வச்சு ஃபஸ்ட்டு தைச்சிட்டு வரணும். இப்படி வச்சுட்டு ஒரு சைட்டுக்கு வச்சு தைக்கிற நேரம் இதெல்லாம் நம்ம பின் பண்ணியிருக்கிறோம். இந்த கேப்புக்கும் மீதம் உள்ளதை தான் நம்ம ஃப்ளீட் வைக்க போகிறோம். இப்போ நான் இப்படியே வச்சுட்டு தையல் போட்டுறேன். 2 இதையும் சென்டர் பார்த்து மார்க் பண்ணிட்டு நம்ம தையல் போட்டோம்னா அந்த கேதர் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக முன்னாடியும் பின்னாடியும் நம்ம ஃப்ளீட் வச்சுட்டோம். இப்போ இந்த சைடு இருந்தோம். இல்லை சப்போஸ் உங்களுக்கு சைடில் வேணுனாலும் நீங்கள் ஃப்ளீட் வச்சுக்கலாம். நான் சென்டர் ஃப்ளீட் தான் வச்சுருக்கிறேன். 2 பக்கமே ஃப்ளீட் வச்சு செட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம நாடா வந்து இன்செர்ட் பண்ணிட்டோன்னு சொன்னால், நாடாவுனா ஒரு கயிறு எடுத்துகிட்டு ஒரு பின் எடுத்து இது உள்ளுக்காலையே நீங்கள் போட்டு சுற்றி வர எடுத்து கட்டிக்கிறலாம். இல்லை லாஸ்டிக் வேணாலும் இந்த 4 பகுதியும் அளந்து பாருங்கள். இதில் இந்த ஒரு லென்த்தை குறைச்சிட்டு இந்த 3 பகுதிக்கு லாஸ்டிக் எடுத்து உள்ளுக்கு போட்டு கட்டி விட்டுட்டாலும் ஃபிட் ஆயிரும். இவ்வளோ தான் கேதரிங் பேண்ட் வந்து நம்ம தைச்சி முடிச்சிருக்கோம். இப்போ பாருங்கள் கேதரிங் பேண்ட் வந்து மெஷரை வந்து உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.